ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் ட்ரிச்சி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். 1/4 கப் பாசிப்பருப்பு இருந்தால் சூப்பரான இந்த ஸ்வீட்டை கொஞ்சம் கூட ஒரு சொட்டு கூட எண்ணெய் இல்லாமல் நெய் இல்லாமல் சூப்பராக வீட்டிலையே செய்யலாம். குட்டீஸ் கூட நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு, ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா இதே மாதிரி வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்த இந்த பாசிப்பருப்பை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது கூடவே 1 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவினதுக்கப்புறம் 1 கப் வர அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்ச அளவு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வர மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போது 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. நான் பேலன்ஸ் இருக்கிற தண்ணியையும் சேர்த்துக்கிட்டேன். டோட்டலாக 1 கப் தண்ணி போதுமான அளவு. இப்போ ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டை ஒரு பேனில் சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விடுங்க. இதில் எந்த ஒரு ஆயிலோ நெய்யோ நம்ம சேர்க்க போகிறதில்ல. இந்த தேங்காயிலேருந்து வர அந்த எண்ணெயே இதுக்கு ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இப்போ பாருங்கள், பேனில் நல்லா ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் வரணும். முடிஞ்ச அளவு நான்ஸ்டிக் பேனாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தான் அதோட பதம் ஒட்டாமல் வரும்போது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், எல்லாமே சுருண்டு நல்லா சேர்ந்து அழகாக வந்துட்டுருக்கு. ஒரு அல்வா பதத்தில் வந்துட்டுருக்கு. இதுதான் இதோட பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம எந்தவித எண்ணெயோ நெய்யோ சேர்க்கலை, ஆனால் இது எல்லாமே நல்லா சேர்ந்து சுருண்டு வருது பாருங்கள். இப்போது இதை அப்படியே ஒரு பவுல் ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்ஸ் பிடிச்சிக்கலாம். இல்லாட்டி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பிடிச்சி டெசிகேட்டட் கோகோனட்டில் நான் சும்மா ஒரு பெரட்டி அழகுக்காக இந்த மாதிரி வைக்க போகிறேன். இந்த டெசிகேட்டட் கோகோனட் ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் அப்படியே சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி நல்லா டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கொஞ்சம் கூட ஆயில் நெய் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். நிஜமாகவே குழந்தைங்க ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த பாசிப்பருப்பு ஸ்வீட்டை கண்டிப்பாக எல்லோரும் இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.